அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 சாமுவேல் 23 அதிகாரம் 5 அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு முன்னேறி செல்லுவோம் என்பதே. சவுல் ராஜா தன்னை கொன்று போடுவான் என்ற பயத்தினால் தாவீது தன்னுடைய ஜனங்களுடன் வனாந்தரத்திலே தங்கியிருந்தான். அங்கே இருந்தாலும் கூட பலருக்கும் உதவி செய்கிறவனாய் இருந்தான். தான் ராஜாவாக இல்லாதிருந்தாலும் அங்கிருந்த ஜனங்களுக்கு தாவீது உதவி செய்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு துணையாக நின்றான். ஒரு சமயம் கேகிலா என்ற இடத்தில் இருந்த ஜனங்களை சிறைப்பிடித்திருந்த போது அவர்களை காப்பாற்றும்படிக்கு தான் போகட்டுமா என்று தாவீது கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் தாவீதுக்கு அனுமதி கொடுத்தார். ஆனாலும் தாவீதுனுடன் கூட இருந்த ஜனங்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் பலகீனர்களாக இருந்தார்கள். பெலிஸ்தியர்களுடன் யுத்தம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு சாத்தியமே இல்லை. திரும்பவும் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர், நானே உன்னுடன் கூட இருப்பேன், உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்றார். கர்த்தருடைய வார்த்தையினால் திடன் கொண்டு தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் போய் பெலிஸ்தியர்களுடன் யுத்தம் பண்ணி கேகிலாவின் ஜனங்களை விடுவித்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நிறையவே இருந்தாலும் நாம் பலகீனர்களாக இருந்தாலும் கூட நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் நமக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும்போது, அவரே நமக்கு பலன் கொடுக்கும்போது, கர்த்தரே நம்முடன் கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். மற்றவர்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமாக நிறுத்துவார். கர்த்தருடைய வார்த்தைகளையே விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எப்போதும் உம்முடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக முன்னடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.